ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 60 அதிகாரம் 15 நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எப்பேற்பட்டதான எல்லாராலும் இகழப்பட்டதான கைவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை தலைகளாக மாற்றப் போகிறார். God is going to change your situations upside down so that you will have eternal joy and excellence of beauty in your life. Dear children of God, God can do everything possible for you to bless you. You might have been hated and you might have been forsaken and you might have been despised by many people. But you need to believe that God can change the whole situations upside down so that God will beautify you and God will give you eternal gladness in your life. கர்த்தர் நித்திய மாட்சிமையையும் தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியையும் நமக்கு கொடுப்பார். நிகழவிடப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறீர்களோ, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, உங்களோடு யாருமே போக்குவரத்து இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் விலக்கி வைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். God is looking at your situation. You might have been neglected. You might have been forsaken. You might have been hated and despised. People may not have transactions or friendship with you for so many days and for so many months, but God loves you. God can change every situations of your life to make you happy, to give you the joy forever. Such a wonderful God, because God loves you. He is not looking at your external beauty, but God is looking at your heart, the truthfulness of your heart. God is looking at the godliness of your heart. God is looking at how people mistreat you so that they can be happy. Don't worry. God loves you. He loves the people, those who love God. இன்னைக்கு நீங்க தேவனை நேசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் மக்களை நேசிக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் உங்களை புறக்கணிக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தரை நேசியுங்கள். கர்த்தருக்காக வாழுங்கள். கர்த்தர் உங்களுடைய புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையை அவர் மாற்றுவார். கைவிடப்பட்ட சூழ்நிலையை மாற்றுவார். எல்லாராலும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்ளுவார். தகப்பனும் தாயும் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்வார் என்று வேதம் சொல்கிறது. God will embrace you and God will bless you and He will make you happy forever and ever. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலும், எல்லாராலும் நெகிழப்பட்ட சூழ்நிலையிலும் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவர்களை கண்ணோக்கி பார்த்தருளும். தேவனை பிரியப்படுத்துவது நிமித்தமாக குடும்பத்தினாலே விலக்கப்பட்டிருக்கலாம், சொந்த ஊரினாலே விலக்கப்பட்டிருக்கலாம், சொந்த ஜனங்களாலே விலக்கப்பட்டிருக்கலாம். எல்லாம் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உடைய பிள்ளைகள் அனுபவித்தது. கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்தருளும். அவர்களுக்கு நித்திய மாட்சிமையை கட்டளையிடும். தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவர்களை வெறுத்தவர்களும் இவர்களை வேண்டாம் என்று தள்ளினவர்களும் இவர்கள் அண்டையில் திரும்பி வரும்படிக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்யும். உடைய பிள்ளைகளை
ஆனந்த மகிழ்ச்சியினால் சந்தோஷப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.